பைபிள் சவாலின் 118வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 1 நாளாகமம் 19 முதல் 21 அத்தியாயங்கள் போரில் ஜெயத்தையும் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு தவறையும் காட்டுகிறது. தேவன் எதிரிகளை வெல்ல உதவினாலும் தாவீது தனது வலிமையை நம்பியதால் ஒரு தவறான முடிவை எடுக்கிறார். இது பெரிய விசுவாசிகளும் தேவன் முன் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஆனால் மனந்திரும்புதலின் மூலம் தாவீது தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுகிறார். தேவன் நீதியும் இரக்கமும் கொண்டவர் என்பதை இது காட்டுகிறது. இன்று முழுமையாக அவரை சார்ந்த இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 118 of the Bible Challenge. Today's reading from 1 Chronicles 19 to 21 shows both victory in battle and a moment of failure in David's life. While God grants success over enemies, we also see David making a wrong decision by relying on his own strength. This leads to consequences, reminding us that even strong believers must stay humble before God. Yet, in repentance, David turns back to God and finds mercy. This teaches us that God is both just and compassionate. Let us begin today with a heart that depends fully on Him. 1 நாளாகமம் அதிகாரம் 19. 1 Chronicles chapter 19. வசனம் 1. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 1. Now it came to pass after this, that Nahash the king of the children of Ammon died, and his son reigned in his stead. வசனம் 2. அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது. Verse 2. And David said, I will show kindness unto Hanun the son of Nahash, because his father showed kindness to me. And David sent messengers to comfort him concerning his father. So the servants of David came into the land of the children of Ammon to Hanun, to comfort him. வசனம் 3. அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். Verse 3. But the princes of the children of Ammon said to Hanun, Thinkest thou that David doth honor thy father, that he hath sent comforters unto thee? Are not his servants come unto thee for to search, and to overthrow, and to spy out the land? வசனம் 4. அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிட மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். Verse 4. Wherefore Hanun took David's servants, and shaved them, and cut off their garments in the midst hard by their buttocks, and sent them away. வசனம் 5. அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளருமட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். Verse 5. Then there went certain, and told David how the men were served, and he sent to meet them, for the men were greatly ashamed. And the king said, Tarry at Jericho until your beards be grown, and then return. வசனம் 6. அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மெசொப்பொத்தாமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலுமிருந்து
தங்களுக்கு இரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி. Verse 6. And when the children of Ammon saw that they had made themselves odious to David, Hanun and the children of Ammon sent 1,000 talents of silver to hire them chariots and horsemen out of Mesopotamia, and out of Syriamacha, and out of Zobah. வசனம் 7. 30,000 இரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூட்டிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். Verse 7. So they hired 30 and 2,000 chariots, and the king of Macha and his people, who came and pitched before Medeba, and the children of Ammon gathered themselves together from their cities, and came to battle. வசனம் 8. அதை தாவீது கேட்டபோது யோவாபையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். Verse 8. And when David heard of it, he sent Joab and all the host of the mighty men. வசனம் 9. அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசலண்டையில் அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். Verse 9. And the children of Ammon came out, and put the battle in array before the gate of the city. And the kings that were come were by themselves in the field. வசனம் 10. யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவா கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி. Verse 10. Now when Joab saw that the battle was set against him before and behind, he chose out of all the choice of Israel, and put them in array against the Syrians. வசனம் 11. மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி. Verse 11. And the rest of the people he delivered unto the hand of Abishai his brother. And they set themselves in array against the children of Ammon. வசனம் 12. என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில். உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். Verse 12. And he said, If the Syrians be too strong for me, then thou shalt help me. But if the children of Ammon be too strong for thee, then I will help thee. வசனம் 13. தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதைச் செய்வாராக என்றான். Verse 13. Be of good courage, and let us behave ourselves valiantly for our people, and for the cities of our God, and let the Lord do that which is good in his sight. வசனம் 14. பின்பு யோவாபும் அவனோடிருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ணச் சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். Verse 14. So Joab and the people that were with him drew nigh before the Syrians unto the battle, and they fled before him. வசனம் 15. சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான். Verse 15. And when the children of Ammon saw that the Syrians were fled, they likewise fled before Abishai his brother, and entered into the city. Then Joab came to Jerusalem. வசனம் 16. தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதைக் கண்டபோது அவர்கள் நதிக்கு அப்புறத்திலிருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள். ஆதாரேசரின் படைத்தலைவனாகிய சோப்பாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான். Verse 16. And when the Syrians saw that they were put to the worse before Israel, they sent messengers,
and drew forth the Syrians that were beyond the river. And Shophach the captain of the host of Hadarezer went before them. வசனம் 17. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலையெல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினான். தாவீது சீரியருக்கு எதிராக இராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்தின பின் அவனோடு யுத்தம் பண்ணினார்கள். Verse 17. And it was told David, and he gathered all Israel, and passed over Jordan, and came upon them, and set the battle in array against them. So when David had put the battle in array against the Syrians, they fought with him. வசனம் 18. சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 7000 இரதங்களின் மனுஷரையும் 40,000 காலாட்களையும் கொன்று படைத்தலைவனாகிய சோப்பாக்கையும் கொன்றான். Verse 18. But the Syrians fled before Israel, and David slew of the Syrians 7,000 men which fought in chariots, and 40,000 footmen, and killed Shophach the captain of the host. வசனம் 19. தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை ஆதாரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோடே சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தார்கள். Verse 19. And when the servants of Hadarezer saw that they were put to the worse before Israel, they made peace with David, and became his servants. Neither would the Syrians help the children of Ammon anymore. 1 நாளாகமம் அதிகாரம் 20. 1 Chronicles chapter 20. வசனம் 1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். யோவாப் ரப்பாவை அடித்துச் சங்கரித்தான். Verse 1. And it came to pass that after the year was expired, at the time that kings go out to battle, Joab led forth the power of the army, and wasted the country of the children of Ammon, and came and besieged Rabbah. But David tarried at Jerusalem, and Joab smote Rabbah, and destroyed it. வசனம் 2. தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாலந்து பொன்னிறையும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான். Verse 2. And David took the crown of their king from off his head, and found it to weigh a talent of gold, and there were precious stones in it, and it was set upon David's head, and he brought also exceeding much spoil out of the city. வசனம் 3. பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். Verse 3. And he brought out the people that were in it, and cut them with saws, and with harrows of iron, and with axes. Even so dealt David with all the cities of the children of Ammon. And David and all the people returned to Jerusalem. வசனம் 4. அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபிக்காய் இராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். Verse 4. And it came to pass after this, that there arose war at Gezer with the Philistines, at which time Sibbichai the Hushathite slew Sippai, that was of the children of the giant, and they were subdued. வசனம் 5. திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிறபோது
யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. Verse 5. And there was war again with the Philistines. And Elhanan the son of Jair slew Lami the brother of Goliath the Gittite, whose spear staff was like a weaver's beam. வசனம் 6. மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் இராட்சத சந்ததியாயிருந்து. Verse 6. And yet again there was war at Gath, where was a man of great stature, whose fingers and toes were 24, 6 on each hand, and 6 on each foot, and he also was the son of the giant. வசனம் 7. இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். Verse 7. But when he defied Israel, Jonathan the son of Shimea David's brother slew him. வசனம் 8. காத்தூரிலிருந்த இராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். Verse 8. These were born unto the giant in Gath, and they fell by the hand of David, and by the hand of his servants. 1 நாளாகமம் அதிகாரம் 21. First Chronicles chapter 21. வசனம் 1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. Verse 1. And Satan stood up against Israel, and provoked David to number Israel. வசனம் 2. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். Verse 2. And David said to Joab and to the rulers of the people, Go, number Israel from Beersheba even to Dan, and bring the number of them to me, that I may know it. வசனம் 3. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூடத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகரல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். Verse 3. And Joab answered, The Lord make his people 100 times so many more as they be. But, my lord the king, are they not all my lord's servants? Why then doth my lord require this thing? Why will he be a cause of trespass to Israel? வசனம் 4. யோவாப் அப்படிச் சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு வந்து. Verse 4. Nevertheless the king's word prevailed against Joab. Wherefore Joab departed, and went throughout all Israel, and came to Jerusalem. வசனம் 5. ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலிலெல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். Verse 5. And Joab gave the sum of the number of the people unto David. And all they of Israel were 1,000,000 and 100,000 men that drew sword. And Judah was 460 men that drew sword. வசனம் 6. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாயிருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். Verse 6. But Levi and Benjamin counted he not among them, for the king's word was abominable to Joab. வசனம் 7. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். Verse 7.
And God was displeased with this thing, therefore he smote Israel. வசனம் 8. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். வெகு புத்தியீனமாய்ச் செய்தேன் என்றான். Verse 8. And David said unto God, I have sinned greatly, because I have done this thing. But now, I beseech thee, do away the iniquity of thy servant. For I have done very foolishly. வசனம் 9. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி. Verse 9. And the Lord spake unto Gad, David's seer, saying. வசனம் 10. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்துகொள். அதை நான் உனக்குச் செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Verse 10. Go and tell David, saying, Thus saith the Lord, I offer thee 3 things. Choose thee one of them, that I may do it unto thee. வசனம் 11. அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி. Verse 11. So Gad came to David, and said unto him, Thus saith the Lord, choose thee. வசனம் 12. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்துகொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறுஉத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்துப் பாரும் என்றான். Verse 12. Either 3 years famine, or 3 months to be destroyed before thy foes, while that the sword of thine enemies overtaketh thee, or else 3 days the sword of the Lord, even the pestilence, in the land, and the angel of the Lord destroying throughout all the coasts of Israel. Now therefore advise thyself what word I shall bring again to him that sent me. வசனம் 13. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். Verse 13. And David said unto Gad, I am in a great strait. Let me fall now into the hand of the Lord. For very great are his mercies, but let me not fall into the hand of man. வசனம் 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். Verse 14. So the Lord sent pestilence upon Israel, and there fell of Israel 70,000 men. வசனம் 15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். Verse 15. And God sent an angel unto Jerusalem to destroy it. And as he was destroying, the Lord beheld, and he repented him of the evil, and said to the angel that destroyed, It is enough, stay now thine hand. And the angel of the Lord stood by the threshing floor of Ornan the Jebusite. வசனம் 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். Verse 16. And David lifted up his eyes, and saw the angel of the Lord stand between the earth and the heaven, having a drawn sword in his hand stretched out over Jerusalem. Then David and the elders of Israel
who were clothed in sackcloth, fell upon their faces. வசனம் 17. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக என்றான். Verse 17. And David said unto God, Is it not I that commanded the people to be numbered? Even I it is that have sinned and done evil indeed. But as for these sheep, what have they done? Let thine hand, I pray thee, O Lord my God, be on me, and on my father's house, but not on thy people, that they should be plagued. வசனம் 18. அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டுமென்று தாவீதுக்குச் சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். Verse 18. Then the angel of the Lord commanded Gad to say to David, that David should go up and set up an altar unto the Lord in the threshing floor of Ornan the Jebusite. வசனம் 19. அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். Verse 19. And David went up at the saying of Gad, which he spake in the name of the Lord. வசனம் 20. ஒர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடிருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனைக் கண்டு ஒளித்துக் கொண்டார்கள். ஒர்னானோ போரடித்துக் கொண்டிருந்தான். Verse 20. And Ornan turned back, and saw the angel, and his 4 sons with him hid themselves. Now Ornan was threshing wheat. வசனம் 21. தாவீது ஒர்னானிடத்தில் வந்தபோது ஒர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். Verse 21. And as David came to Ornan, Ornan looked and saw David, and went out of the threshing floor, and bowed himself to David with his face to the ground. வசனம் 22. அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். Verse 22. Then David said to Ornan, Grant me the place of this threshing floor, that I may build an altar therein unto the Lord. Thou shalt grant it me for the full price, that the plague may be stayed from the people. வசனம் 23. ஒர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜனபலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். Verse 23. And Ornan said unto David, Take it to thee, and let my lord the king do that which is good in his eyes. Lo, I give thee the oxen also for burnt offerings, and the threshing instruments for wood, and the wheat for the meat offering. I give it all. வசனம் 24. அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி. Verse 24. And King David said to Ornan, Nay, but I will verily buy it for the full price, for I will not take that which is thine for the Lord, nor offer burnt offerings without cost. வசனம் 25. தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து. Verse 25. So David gave to Ornan for the place 600 shekels of gold by weight. வசனம் 26. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி
சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகனபலி பீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறுஉத்தரவு கொடுத்ததுமல்லாமல். Verse 26. And David built there an altar unto the Lord, and offered burnt offerings and peace offerings, and called upon the Lord. And he answered him from heaven by fire upon the altar of burnt offering. வசனம் 27. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உறையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். Verse 27. And the Lord commanded the angel, and he put up his sword again into the sheath thereof. வசனம் 28. எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கேதானே பலியிட்டான். Verse 28. At that time when David saw that the Lord had answered him in the threshing floor of Ornan the Jebusite, then he sacrificed there. வசனம் 29. மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகனபலி பீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. Verse 29. For the tabernacle of the Lord, which Moses made in the wilderness, and the altar of the burnt offering, were at that season in the high place at Gibeon. வசனம் 30. தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவசந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது. Verse 30. But David could not go before it to inquire of God, for he was afraid because of the sword of the angel of the Lord. பைபிள் சவாலின் 118வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று வெற்றி நம்மை தேவனிடமிருந்து விலக்காமல் அவரை சார்ந்திருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தோம். நாம் தவறினாலும் தேவன் மனந்திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் நிலைநிறுத்துகிறார். அவரிடம் திரும்புகிறவர்களுக்கு அவரது இரக்கம் எப்போதும் கிடைக்கிறது. நாம் தாழ்மையாக இருந்து ஒவ்வொரு முடிவிலும் அவருடைய வழிநடத்தலை நாடுவோம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நெருக்கமாக நடக்க ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி தேவனுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 118 of our Bible challenge is complete. Today we learned that success should never lead us away from dependence on God. Even when we fail, God gives us a chance to repent and be restored. His mercy is always available to those who return to Him sincerely. Let us remain humble and seek His guidance in every decision. Each day is an opportunity to walk closely with Him. What area of your life needs to surrender to God today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.